Hi friends, welcome to another video. இன்னைக்கு வந்து டிவிகேவோட ஃபர்ஸ்ட் இயர், அதாவது அந்த பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்தில் வந்து டிவிகே வந்து அடி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு மாபெரும் கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தார். மாமல்லபுரத்தில் வந்து இந்த மீட்டிங் ஆனது நடந்துச்சு. ஹைலைட்டடாக பார்க்க போகிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துருக்காரு. திரு விஜய் அவர்களோட பிரசாந்த் கிஷோரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு பாப்புலர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. ஸோ நிறைய பார்ட்டிஸோடு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து எலெக்ஷன்ஸ் இருக்கும், எப்படி வந்து நம்ம அதில் வந்து போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறவர் தான் அவர். இந்த அரசியல் வட்டாரத்தில் வந்து அவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். அவர் ஒரு பீகாரி, நார்த் இந்தியன் அவர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து இந்த மீட்டிங்க்கு வந்திருக்காரு டிவிகே தலைவர் விஜய் அவர்களின் அழைப்பின் பேரில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேயோட ஜாயின் பண்ணி இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து அவர் ஒர்க் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள். If I help TVK win next year, அவர்கள் இந்த ஒரு மீட்டிங்கில் பேசும் பொருளான ஒரு விஷயம் வந்து டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த ஒரு சென்டென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனலு, மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸில் வந்து பாருங்கள் ஒரு ஹெட்லைன்ஸாக வச்சுருக்காங்க. அண்ட் நம்மளும் அதை தான் பற்றி பேச போகிறோம் இப்போது. அவர் ஏன் வந்து வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மும்மொழி கல்வின்றது வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து எல்லா லாங்குவேஜுமே, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் இதெல்லாமே வந்து கம்பல்சரியாக பசங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி படித்தா மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கான ஃபண்ட் எல்லாமே வந்து அப்போ தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நாம் எல்லா மொழிகளையும் மதிப்போம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? ஸோ இந்த மும்மொழி கல்வின்றது வந்து இப்போ கம்பல்சரியாக கொண்டு வரணும் அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னனால அதை எதிர்த்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கு வந்து பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் வந்து பதிலும் கொடுத்துருக்கிறாரு. மிஸ்டர் விஜய் அட்வைஸ்ட் as what bro, why are you doing this bro? Now I am only advising Vijay, what bro, practice what you preach bro. His own family children have studied in 3 language schools. Why Mr. Vijay wants his cadres to study only 2 language? So what bro, practice what you preach bro. 2026 எலெக்ஷனுக்கான எல்லா விஷயத்தையுமே வந்து டிவிகே வந்து தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்தந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பூத்தில் வந்து டிவிகே சார்ந்த கட்சி தோழர்களே வந்து அங்கே வந்து இருக்கணும். அது எப்படிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அண்ட் அதை எப்படி வந்து ஃபர்தராக கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வச்சுருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு பெரிய மாநாடே வந்து நடத்த போகிறதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. பூத் ஏஜென்ட்ஸாக நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போகிறோம். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போகிறோம். அண்ட் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திர சிங் தோனி, நம்ம கிரிக்கெட் பிளேயர், நம்ம தலை தோனினா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு பீகாரி. அவர் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன். அவர் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு கப்பை. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து மகேந்திர சிங் தோனி அவர்களை வந்து மேற்கோள் காட்டி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து எப்படி தோனி ஃபேமஸோ அதே மாதிரி இந்த பிரசாந்த் கிஷோரும் வந்து ஃபேமஸ் ஆகணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு பீகாரி தான், தோனி அவர்களும் ஒரு பீகாரி தான். அவர் கிரிக்கெட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். நான் டிவிகே கூட நின்று இந்த 2026 எலெக்ஷனில் வந்து வின் பண்ணி கொடுத்து அது மூலியமாக நான் வந்து ஃபேமஸ் ஆக போகிறேன் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. Dhoni is more popular in Tamil Nadu than Prashant Kishore, but make no mistake, next year when I contribute and I help you win,
then I will be taking over Dhoni in popularity. அண்ட் இந்த ஒரு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் வந்து நடந்திருக்கு, மாபெரும் மீட்டிங்காகவே நடந்திருக்கு. கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அந்த பாஸ் பெற்றவர்கள் மட்டும்தான் உள்ள அலௌடுன்ற மாதிரி சொல்லப்பட்டது. அந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து அவங்களோட வீட்டிலேருந்து கிளம்புறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பவுன்சர்ஸோட தான் வந்து கிளம்பியிருக்காரு. அவருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நம்மளே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒய் பிரிவில் வந்து அவருக்கு செக்யூரிட்டி அலோகேட் பண்ணியிருக்காங்க தளபதி விஜய் அவர்களுக்குன்ட்டு. ஆனால் வந்து இந்த ஒரு மீட்டிங்க்கு அவர் போகிறப்போ பார்த்தீங்கன்னா அவர் ப்ரைவேட் பவுன்சர்ஸோட தான் வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவு செக்யூரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருந்தாலும் இந்த செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியல் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்துவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டாப் போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து என்னென்ன அச்சுறுத்தல் அவருக்கு இருக்குது, எதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒய் பிரிவு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆலோசனை ஒன்று நடத்தி அதில் சேங்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த 2 கமாண்டோஸ் அவரோட காருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து அந்த போலீஸ் கான்வாய் எல்லாமே வந்து அலோகேட் பண்ணுவாங்க. டாக்குமெண்டேஷன் சொல்லப்படுது. அந்த டாக்குமெண்டேஷனோட அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கனால தான் இன்னும் வந்து ஒய் பிரிவு கேட்டகரியில் செக்யூரிட்டி கொடுக்க முடியாமல் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ஒய் பிரிவு செக்யூரிட்டி கொடுத்ததுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய அச்சுறுத்தல் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ரீசெண்டாக இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டு இருக்க ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்று ஒரு ஷூவை ஒன்று தூக்கி போடுறாரு. அது வந்து கேரளாவை சேர்ந்தவர் தான் தூக்கி போடுறாருன்ற மாதிரி ஒரு சைடு சொல்கிறாங்க. பட் அவர் யாருன்னு நமக்கு தெரியல கிளியராக. பட் அந்த மாதிரி ஒரு வீடியோவும் இப்போ ரீசெண்டாக பரவிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய அச்சுறுத்தல் இருக்கனால அவருக்கு ஒய் பிரிவில் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அண்ட் அந்த மீட்டிங்கில் வந்து நிறைய விஷயங்களையும் தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகத்தோடைய அரசியல் வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2026 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு டிவிக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃபார் மோர் சச் videos, subscribe to Polsap and follow our official Instagram page, Polsap Official. I'll see you guys in the next video. Bye.